ஏபிகேஎஸ் இந்த ஆர்கானிக்கை பார்க்கலான்னு சொல்லி அந்த யூடியூப்பில் பார்த்து ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபோன் போட்டு எப்படி என்னன்றது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கினேன். அபிமானம் வந்து நாங்கள் விதைச்சோம். விதைச்சி ஒரு 10வது நாள் கொடுத்தேன். அப்புறமா என்ன பண்ணேன், நான் 10வது நாள் கொடுத்து மறுபடியும் 20வது நாளுக்கு ஒரு டைம் கொடுத்தேன். அப்புறமா 25 நாளுக்கு FL77 அடித்தேன். அது கொஞ்சம் க்ரீன்லெஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சார். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது க்ரீன்லெஸ். பாருங்கள் நீங்களே. இப்போ ஈல்டு வந்து நல்லா ஈல்டு வந்துருக்குது. 2 ஏக்கரா கொத்தமல்லி, 1 ஏக்கரா வெள்ளரிக்காய். கெமிக்கலில் போடுறத விட நம்ம ஆர்கானிக்கில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் என் அசோக். பேரிகை கிராமம், சூளகிரி வட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் இங்கே ஒரு 3 ஏக்கரை தோட்டம் பண்ணியிருக்கேன். அந்த விவசாயத்தில் வந்து இப்போது இந்த யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது நான் எப்போ கெமிக்கலே போட்டுருந்தேன். அப்புறம் இந்த ஆர்கானிக்கு ஏபிகேஎஸ் இந்த ஆர்கானிக்கை பார்க்கலான்னு சொல்லி அந்த யூடியூப்பில் பார்த்து ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபோன் போட்டு எப்படி என்னன்றது ஒரு தகவலை தெரிஞ்சுக்கினேன். நாங்கள் கெமிக்கல் போட்டுருந்தோம். கெமிக்கல் போட்டதுனால அதுவும் நல்லா வளர்ச்சி வருது. ஆனால் மண்ணெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஒரு வாட்டி கெமிக்கலே போட்டோன்னா கூட கஷ்டம், இன்னொரு எல்லாமே கஷ்டமாகும். இதே மாதிரி இந்த ஏபிகேஎஸ் விட்ட நல்லா வளர்ச்சி வருது, நல்லா இது வருதுன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன். இந்த வாட்டி கொத்தமல்லிக்கு யூஸ் பண்ணேன். நல்லா வளர்ப்பு வந்துச்சு, நல்லா கலர் வந்திருக்குது. என்னுடைய இது நல்ல வளர்ச்சிக்கும் இந்த இப்போது சேல்ஸுக்கும் நல்லா இது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி வெள்ளரிக்காய் போட்டேன். 1 ஏக்கரா வெள்ளரிக்காயில் வந்து போட்டேன். அது அபிமானம் FL77 விட்டேன். அது விட்டதுனால நல்லா காய், லாங்கு, லென்த்து இது மாதிரி நல்லா வந்துச்சு. அந்த பூவு அதெல்லாம் 1க்கு 2 டபுளாக அடிச்சு, இந்த கிளைகள் எல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா பெருசாக செடி நல்லா சூப்பராக வளர்ச்சி ஆயிடுச்சு சார். நாங்கள் விதைச்சி அபிமானம் வந்து நாங்கள் விதைச்சி ஒரு 8 நாளுக்கெல்லாம் கொடுத்தேன். இது எல்லாம் ஒரு 10 நாளுக்குள்ளே கொடுத்தேன் அபிமானம். கொடுத்த உடனே நல்லா வளர்ச்சி தெரிஞ்சிச்சு. எனக்கு கலரு, செடி வளர்ச்சி அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சிட்டு பின்னாடி மறுபடியும் ஒரு 15 நாள் கழித்து இன்னொரு வாட்டி அபிமானம் கொடுத்தேன். இன்னும் நல்லா வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. எந்த கெமிக்கலும் நான் போட்ட உடனே அப்புறமா இப்போ அறுவடை ஒரு 20-25 நாள் ஆன பின்னாடி FL77 ஸ்ப்ரே பண்ணேன். சூப்பர் தளர்ச்சி நல்லா இருக்குது, பச்சையாக இருக்குது. சேல்ஸும் பண்ணாச்சு, நல்லா பெனிஃபிட் இருக்குது. கெமிக்கலில் போடுறத விட நம்ம ஆர்கானிக்கில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. வித்தியாசம் எப்படின்னாக்கா, நம்ம ஆர்கானிக்கில் இது வந்து கெமிக்கலில் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப நாள் அது சடனே எடுத்து கொடுக்காது என்னுடைய அந்த வளர்ச்சி. இது ஆர்கானிக்கில் ஒரு 2-3 நாளைக்கே நல்லா இதனுடைய வளர்ச்சி தெரியுது சார். FL77 வந்து இப்போ நான் 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் சார். ஒரு மாதம் பயிர் சார். அது 35 நாளுக்கு அறுவடை பண்ணிடணும். அது கொஞ்சம் க்ரீன்லெஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சார். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது க்ரீன்லெஸ். பாருங்கள் நீங்களே. அறுவடை பண்ணாச்சு, சூப்பராக இருக்குது. சேல்ஸும் பண்ணிட்டேன்.